யூ ஹாவ் அ ஹார்ட். அதுதான் இருதயத்துக்காகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எஸ். ஸோ நம்ம அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா இஸ் ஆல்ரெடி பிளெஸ்ட். ஆனா அதை அப்படி ரிசீவ் பண்ற மூட்ல நம்ம இருக்கிறோம். ம் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் தெரியுதுங்களா? ஐம் என்கரேஜிங் யூ டு கெட் கனெக்டட். ப்ரேயர்னு சொல்லிட்டா அடியே ஒரு எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கிரேஸ் ஷேரிங் நாங்கள் பிரதரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அஹ் நம்மை நம்ம புத்திக்கு எட்டாத, நம்ம யோசிக்க முடியாத அளவுல நம்ம பலப்படுத்தப்படுகிறோம். when we are in corporate prayers, இப்படி கனெக்ட் ஆகி வரும்போது ஒரே பிளாட்ஃபார்ம்ல பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமா நாங்க நினைக்கிறோம். ஸோ டுகெதர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் பிரசஸ்ல இருந்து இப்போ ஒரே வேற எதுவுமே இல்லை பாருங்க, இன்டென்ஷன் இல்ல, ஹியர் டு அடோர் ஹிம். அவரோட அன்பை மெடிடேட் பண்றோம், அவரோட நன்மைகளை பேசுறோம். we are very eager. என்ன ஆலோசனை எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போறாரு, அது மாதிரி ஆண்டவர் பிரசனத்துல இருந்து ரிசீவ் பண்ற மூடு, அந்த ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து கேட்கும் போது. ஸோ அதுக்கு மேல ஆவியானவர் நடத்துக்கிற விதங்கள் வந்து நான் சொல்றது ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். பட் ஆவியானவருக்கு லிமிட்டே கிடையாது. ஹி கேன் டூ என் நம்பர் ஆஃப் திங்ஸ். அப்படின்னா என்ன, கணக்கு இல்லாத காரியங்களை அவர் செய்ய முடியும் நம்ம லைஃப்ல. ஸோ சூப்பர். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து வரும்போது கடவுள் ரொம்ப கனம் பண்றாரு இந்த இடத்த நான் நம்புறேன். ஸோ வில் ஆல் தேங்க் காட். இசப்பா, எங்க எல்லாரையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க இசப்பா. தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. எங்களை நீங்க அதிகமாய் ஆண்டவரே, எங்களை வார்த்தையில நீங்க அதிகமாய் கொடுத்துட்டீங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல எங்க ஸ்பிரிட் குவிக்கன் ஆகுறது நாங்கள் ஆவியில நிறைந்து அப்படியே மோடு இருக்கிற கான்சியஸ்னஸ்ல நிரம்பி நாங்கள் ஜெபிக்கும் போதுதான். ஸோ அதனால எங்களை இப்ப அதிகமா எங்க ஜெபத்தின் வழியும் எங்களை நடத்துறீங்க. அண்ட் யூ ஹவ் ரியலி சோசன் இந்த டைம், மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி, எங்களை அப்படியே ஒரு குவிக்கனிங் டைம் அது இருக்குதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க சகலத்தையும் ஏற்பாடு செய்றீங்க. நாங்க எந்த விதத்திலையும் சோர்ந்து போவது உமக்கு சித்தமே கிடையாது. ஸோ யூ ஆர் ரியலி கமிங் பிஹைண்ட், எங்களுக்கு பின்பாக வந்து நாங்க எல்லா விதத்திலையும் விசாரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் உணர்கிற வரைக்கும் ஆவியானவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க, மினிஸ்டர் பண்றீங்க. உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செய்யக்கூடிய ஊழியம் அது நீங்க எங்களுக்கு செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. எங்களுக்கு நினைப்பூட்டுறீங்க. எங்களை ஆண்டவரே ஜெபிக்க தூண்டுறீங்க. ஆண்டவரே ஜெப ஆவினால் எங்களை நிரப்புறீங்க. அப்படியே ஒரு கிராட்டிடியூட்ல எங்களை நிரப்புறீங்க. அப்படியே துதியின் ஆவி எங்களை நிரப்புகிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டோட பிரசனத்துக்கு நாங்க ஏதோ ஹாஃப் ஹார்ட்டடா இல்லை, எல்லாருமே ஆண்டவரே உம்மை நேசித்து முழு மனதோடு உற்சாகமா சந்தோஷமா, எஸ் ஐ எம் இன் ரிசீவிங் மோட், ஐ எம் கமிங் வித் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு நான் வருகிறேன். என் தேவன் பிசிக்கலா இதை செய்வார் அதை செய்வார்னு இல்லை, என்னை நிரப்புகிறார். என்னை அவருடைய ஆனந்த தைலத்துல நிரப்புறாரு, அவருடைய நிம்மதியில நிரப்புறாரு, அவருடைய சமாதான இருக்கிறது. அதை குறித்தும் நீங்க காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு அந்த ஏரியாலே நாங்க ரிசீவ் பண்ற ஒரு ஷார்ப்னஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அப்படியே தேடுங்கள்னா பி இம்பைப்ட் இன் தட், அதுலயே நம்ம கான்சியஸா இருக்கும் போது, அந்த அவேர்னஸ்லயே நம்ம பெருகும் போது மீதி எல்லாம் பாருங்க, கேட்டது கேளாதது எல்லாம் தேடி வந்து முன்ன வந்து நிற்கும். we cannot miss the blessings. எந்த பிளெஸிங்கும் நம்ம மிஸ் பண்ண முடியவே முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஃபில்லிங் us with the hope. எங்களுக்கான அந்த நம்பிக்கையில நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆனவங்க எந்தெந்த மனநிலையில கனெக்ட் ஆயிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துல வரும்போது அது ஒரே ஒரு மனநிலை தான். எஸ், என் தேவனால் எல்லாம் கூடும், என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு நேராக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மேபி ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட இதெல்லாம் அப்படிலாம் ஓடி இருக்கலாம். ஆனா God says to you, everything everything எல்லாமே சகலமும் நன்மைக்கு நேராகவே நடந்து கொண்டு இருக்கிறது. So he will knit everything for good.
அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாராம், ஒரு வீவர் எப்படி ஒரு தறியில போட்டு கலர் கலரா நூல்ல போட்டு, நமக்கு தெரியாது வெளியில இருந்து பாக்குறதுக்கு என்ன பண்றாங்கப்பா, கச்சா முச்சான்னு ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி தோணும். ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த அந்த தறி பத்தி எதுவுமே தெரியாதவங்க நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஆனா அந்த வீவர் அங்க உட்காந்து அந்த தறி நெய்யறவரை பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்ட்டா, ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணி பழகுனவர், ஹி நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். இந்த கலர் இந்த நூல் எடுப்பாரு, அந்த கலர் அங்க வைப்பாரு, இந்த இது ஜரியை இங்க வைப்பாரு, அப்படி பண்ணுவாரு. அப்படியே அவர் பாட்டுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அழகான சாரியா அது வந்து நெஞ்சு வந்துருது. ஏன் ஏன் யாராவது தறி சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறீங்களா? இல்ல பார்த்துருக்கிறீங்களா? ஏன் அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிட்டிங் அப்படின்னும் போது எனக்கு நமக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். ஏன் அப்ப இது ஏன் இங்க இந்த கலர் ஏன் இந்த எடுத்து வைக்கிறாரு, இது ஏன் அங்க வைக்கிறாரு அங்க வைக்கிறாரு, நமக்கு புரியாது, வெளியில இருந்து நம்ம பார்ப்போம். ஆனா பினிஷ்டு ப்ராடக்ட்டை நீங்க பார்க்கும்போது எதற்கு எதை செய்தார் என்று புரியும். ஸோ வாட் எவர் யூ கிராசிங், எதை நீங்க கிராஸ் பண்ணாலும், எதை நீங்க இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருந்தாலும், யூனோ யூ மேட் பியூட்டிஃபுல். அது வந்து இல்ல, அது ரொம்ப பிளசண்டான விஷயம் இல்ல சிஸ்டர். அது வந்து என் லைஃப்ல மறக்கப்பட வேண்டிய விஷயம், மறுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படி நீங்க நினைக்கிறதே கூட ஏசப்பா என்ன பண்றாரு, இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு எண்ட் ப்ராடக்ட்டுக்கு நேரா தான் நம்மள நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நத்திங் இஸ் இன் வெயின், நத்திங் இஸ் இன் வெயின். அப்ப நான் அழுதது, நான் புலம்புனது, நான் டென்ஷன் ஆனது, நான் கோவப்பட்டது, நான் ஃபெயில் ஆனது, இப்படி எல்லாம் நிறைய வரும் கேள்வி நமக்கு, எல்லாம் அப்படித்தானே வரும் மோஸ்ட்லி நம்ம மைண்ட்ல. அப்ப இது நடந்துச்சே, அப்ப அவங்க என்ன திட்டினது, இவங்க என்ன ஒதுக்குனது, நான் இப்படி கடன்ல கஷ்டப்பட்டது, இப்ப நான் பீப்புளை ஃபேமிலியை சமாளிக்க முடியாம, பீப்புளை ஹேண்ட் பண்ண தெரியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்குது, இதெல்லாமே நல்லதுக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுமாண்ணா? நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்துல நான் ஆவியானவரோடு நடந்தது எனக்கு பெரிய அனுபவம்னு ஒண்ணு எனக்கு இல்ல. எனக்கு கிடைத்த இந்த வருஷங்கள்ல நான் ஆவியானவரோட பழகினதுல சொல்றேன், ஆமான்னு சொல்றேன். எல்லாமே நன்மைக்கு நேராகத்தான் மாறிக்கொண்டு இருக்கிறது. Even your worst of worst situations you crossed, even the darkest of dark things, memories you crossed, இப்ப நீங்க ஹோல்ட் பண்ணி எல்லாமே எல்லாமே எதையுமே வேஸ்ட் பண்ணாம ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பியூட்டிஃபுல் சாரியா எப்படி அதை வீவர் பண்றாரோ, அந்த தறி நெய்கிறவர் அதை செய்கிறாரோ, வித்தியாசம் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் திங்ஸ் யூ கிராஸ்ட். பயங்கரமான விஷயங்கள் நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதா இருக்கட்டும், சின்ன பிள்ளையில இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல நீங்க வளர்ந்த விதத்துல இருக்கட்டும், உங்க அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்த விதமா இருக்கட்டும், பிளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் எது வேணா போட்டுக்கோ, எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நாட் ஈவன் ஒன், ஈவன் த மோஸ்ட் டார்க்கஸ்ட் திங் நீங்க இதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு விஷயம், அப்ப இது கூடவா? மேபி யூ வுட் ஹவ், எனக்கு தெரியல, நான் மட்டரிங் தட் வேர்ட். ஆனா ஆண்டவர் அதை சொல்றதுக்கு என்ன அனுமதிக்கிறார், நான் நம்புறேன். ஈவன் இஃப் யூ ஹவ் பீன் அபியூஸ்ட், உங்களை ஒருத்தங்க உங்க அறியாமையில தவறாய் பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம், வேர்பல் அபியூஸா இருக்கலாம், ஈவன் செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ கிராஸ்ட், அது அநீதியாய் நீங்க உங்களுக்கு மேல இழைக்கப்பட்ட எந்த காரியத்தையும் ஆண்டவர் மறுசீரமைத்து ஜஸ்டிஸ்க்கு நேரா மாத்தி அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஹீலிங்கை கொடுத்து அதையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஹி வில் டேக் அரவுண்ட் அந்த ஆஷஸ் எல்லாம் மாத்தி அப்படி ஒரு டான்ஸ் மோட்ல, ஜாய் மோட்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிறார். தட் இஸ் ஹிஸ் பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இசப்பா உங்க பர்பஸ், உங்க திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது ஆண்டவர், அதை பத்தி நான் உறுதியா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை குறித்து நான் உறுதியா இருக்கிறேன். ஐ எம் ரியலி அஷ்யூர்ட். நான் வந்து ரொம்ப அஷூரன்ஸோட இருக்கிறேன். உங்க திட்டம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு இருக்கிறது அப்படின்னு. சோ ஐ எம் ரியலி ரீகன்சைலிங் லார்ட். நான் ஒப்புரவாகிறேன், என்னுடைய கடந்த காலத்தோட ஒப்புரவாகிறேன். இனிமேல் அதுல இருந்து எட்டி பார்க்கிற எந்த எண்ணம், எந்த மெமரி, எந்த வலி எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து நான் ஸ்மைல் பண்ண போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ரெக்ரெட் ஃபார் தட். அதை பார்த்து நானே வந்து என்ன பண்ண போறது இல்ல, செல்ஃப் பிட்டிக்குள்ள போறது இல்ல, அதை ரீலீவ் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தி கொள்ள போவது கிடையாது. என் தேவன் அதில் இருந்தார், என் தேவன் அதன் மத்தியில் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார். இப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் தெரிஞ்சேன், ஆனா அப்பொழுதும் என் தேவன் என்னோட தான் இருந்திருக்கிறார். இல்ல
இல்லைன்னா நாம வந்து ரட்சிப்புக்கு நேராய் வித்தஸ் அனுபவம் நமக்கு இருந்ததுனாலதான் தேவன் கூட இருந்து நடத்தி இருக்கார். நாம அப்படியே ரட்சிப்புன்னு நம்ம கண் திறக்கப்படும் போது, நமக்கு எஸ் சொல்லும் போது ஆவியானவர் நமக்குள்ள வருகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அப்ப அது வரைக்கும் நம்ம தனியா வளர்ந்தோமா? கிடையாது, கிடையாது. நீங்க ஒருவேளை இந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம், வேற நம்பிக்கையில இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் ஆண்டவர் உங்களை குத்தி கவனிச்சாருன்னு நம்ம நினைப்போமானா, நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். தட் இஸ் ரியலி ரியலி ராங். அப்படி கிடையாது. நான் 21 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அப்ப 20 வயசு வரைக்கும் ஆண்டவரே நான் அம்போனை சுத்திட்டு இருந்தேன்னா, என் லைஃப்ல நீங்க எங்க இருந்தீங்க? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினார். நான் உன்னோட இருந்தேன், உன் கூட தான் இருந்தேன். நான் தான் நீ இப்படி தனியா அப்படி போகும்போது பயப்படும் போது நான் உன் கூட இருந்தேன். இந்த மாதிரி நீ கஷ்டப்படும் போது நான் உன்னோடு இருந்தேன், உன்னை காப்பாற்றினேன், உன்னை வந்து இருந்தேன் இருந்தேன்னு சொல்லி எனக்கு நிறைய விதத்துல கன்வின்ஸ் பண்ணாரு. சோ அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் அப்படியே என்னன்னா, he was really communicating with us. நம்ம கூட அவர் பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. சூழ்நிலை மூலமா, சந்தர்ப்பம் மூலமா, ஜனங்க மூலமா, ஏதோ ஒரு படம் மூலமா, வெளியே பாக்குறது மூலம் பேசிட்டு இருந்திருக்காரு. 20 வருஷம் ஆயிருக்கு எனக்கு எஸ் சொல்ல. புரியுதுங்களா? சுவிசேஷம் நம்மள வந்து ஒரு நாள் உட்காந்து நம்ம கிட்ட, இங்க பாருங்க இயேசுதான் ரட்சகர் உங்களுக்கு என்னை துரத்தி வந்ததுன்றது எனக்கு தெரியும் அனுபவபூர்வமா. உங்களுக்கு அது மாதிரி அனுபவம் இருக்கா? ஆமா, எனக்கு எப்பத்துல இருந்தோ தெரியும். எப்பத்துல இருந்தோ ஆண்டவர் பேசத்தான் செய்வார். நிறைய பேர் மூலமா எனக்கு தெரியும். நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன், நான் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சேன். இல்ல இவங்க சொன்னாங்க, ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க, ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க. ஆனா அப்ப எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே, அதனால இங்கொன்னும் அங்கொன்னுமா விதைகளை போட்டுட்டே தான் வந்தார். நம்ம எஸ் சொல்லும் போது அந்த சூழ்நிலை அப்படியே அந்த ஹார்ட் நல்ல நிலத்துல அப்படி விட்டு கொடுத்த மாதிரி நம்ம விட்டு கொடுக்கும் போது ரட்சிப்பாகி அந்த இது வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் when we said yes. சோ நாம லேட்டா அவர் லேட்டா சொல்லுங்க. நிறைய நேரத்துல எனக்கு தோணும், ஏசப்பா என்ன ஏன் 21 வயசுல ரட்சித்தீங்க, என்ன சீக்கிரமா ரட்சித்தீங்க. நிறைய பிள்ளைங்க பார்த்தா 8 வயசுல நான் ஆவியில நஞ்சு ஜெபிக்குது, பார்த்தாலே பொறாமையா இருக்குது, இப்படி எல்லாம் நான் கேட்பேன் ஆண்டவர் கிட்ட. அப்ப நான் வந்து எனக்கு வந்து என்ன கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் ஆண்டவர், என்ன கொஞ்சம் சீக்கிரம் தொட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற எதுனா வேற லெவல்ல ஆண்டவருக்காக பண்ணிருக்கலாம், இப்படி எல்லாம் மூளை யோசிக்கொள்ள. அப்படியெல்லாம் நான் யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நோ, ஐ வாஸ் பிஹைண்ட் யூ, ஐ வாஸ் கம்மிங் ஆஃப்டர் யூ. என் அன்பு உன்னை துரத்தினது, நீ எஸ் சொன்னது 21 வயசுல மகளேன்னு சொல்லுவார். ஏன் யாரெல்லாம் இந்த கன்வின்ஸ் ஆகுது நான் சொல்றதுக்கு? கன்வின்ஸ் ஆகுதா? ஏன்னா எனக்கு நிச்சயமா ஆண்டவர் பேசும்போது, ஆமா ஆமா ஆண்டவரே, நான் எஸ் சொல்ல, நான் இதுக்கு இடம் கொடுக்க, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கவனிக்க, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இட் இஸ் நாட் யோர் ஃபால்ட், உங்க தவறு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்தினார். சோ பியூட்டிஃபுல்ல. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெளிவாகுதா? நிறைய பேருக்கு பேசுறாரு இல்லையா ஆண்டவர், ஏன் என் லைஃப்ல அந்த வருஷத்துல இப்படி நடந்திருந்தா, இப்படி நடந்திருந்தா, அப்படி ரசிக்கப்பட்டிருந்தா, அப்படி பண்ணியிருந்தா, நீங்க நிறைய விஷயம் ஒருவேளை மைண்ட்ல பின்னாடி போய் யோசிச்சு கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றீங்கன்னா, இன்னைக்கு அது ஃபுல் ஸ்டாப். ரிகன்சைல் வித் யோர் பாஸ்ட் அப்படின்னா ஒப்புரவாயிடுங்க. பழைய காரியங்களை குறித்து நோ ரெக்ரெட். ஆண்டவரே நான் திருப்தியா இருக்கிறேன், இப்போ எனக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன், இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நன்றி செலுத்துகிறேன், என் கண்களை திறந்தீரே நன்றி, என்னுடைய உங்களுடைய அன்பினால நிரப்பி, உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, என் நாவை தொட்டு எனக்கு அந்நிய பாஷையை கொடுத்தீங்களே நன்றி, என் அழகான தோட்டத்துல இருக்கிற ஒரு செடியை போல பராமரிக்கப்படுகிற இடத்துல இப்ப நாட்டி வச்சிருக்கிறீங்களே நன்றி, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏன் அப்ப நடக்கல, ஏன் அப்ப நடக்கல, இந்த கேள்வி எல்லாம் நின்றோடு ஸ்டாப் ஆகட்டும்பா இயேசுவின் நாமத்தினால. எஸ், அது உங்களை கஷ்டப்படுத்துகிற கேள்வி, அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு ஹேண்டில் பண்றாருன்னு நான் நம்புறேன். அது உங்களை கஷ்டப்படுது. எப்பெல்லாம் நீங்க வந்து இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா, நிறைய பேர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா, ச்சே கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கணும், ஏன் எவ்வளவு வயசா சூஸ் பண்ணிருப்பேன், இப்படி ஆயிப்போச்சு ஆண்டவரே அப்படின்னா நீங்க யோசிக்கிறீங்கன்னா வெரி டூ டூ லேட். ஆனா இப்பொழுதுல இருந்து இப்போது ரட்சிப்பு உண்டு. பி ஹாப்பி, பி ஹாப்பி, ஃபில் வித் காட் ஜாய்.
ஆக்சுவலா எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் வந்து எல்லாரோட மைண்ட் வாய்ஸையும் கேட்ச் பண்றாருன்னு நினைக்கிறேன். சிரிப்பா வருது நிறைய பேருக்கு. அதை பிளஸ் பண்ணுங்க, ஹஸ்பண்ட்ஸ் பிளஸ் பண்ணுங்க. எசப்பா என் கணவருக்கு நன்றி, என் மனைவிக்கு நன்றி ஆண்டவரே, இவங்க தான் எனக்கு ஏற்ற துணை, நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. சொல்லுங்க, மைண்ட்ல கொண்டு வாங்க. எசப்பா என் கணவருக்காக நன்றி செலுத்துகிறேன், என் மனைவிக்காக நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், எனக்கு இப்படி நீங்க கிரியேட்டிவா யோசிச்சீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த அம்மா அப்பா இல்லாம வேற அம்மா அப்பா வருதா அப்படின்னு வரைக்கும் போயிடும். நம்ம ரொம்ப கிரியேட்டிவா போயிடுவோம். ஸோ அதனால ரீகன்சைல் வித் யோர் பாஸ்ட். உங்கள் பழைய காரியங்கள், பழைய விஷயங்க, இது வரைக்கும் நீங்க கடந்த எல்லாத்தோடும் எதுவுமே என் வாழ்க்கையில தீமைக்கு நடக்கல. எல்லாமே நன்மைக்கு நேராக. ஈவன் இஃப் ஐ சோஸ் ராங்லி, நானே தவறா சூஸ் பண்ணி, தவறா தப்பா பண்ணி சொதப்பி ஏதோ பண்ணி இருந்தாலும், ஆண்டவரோட வழியில எனக்கு சூஸ் பண்ண தெரியாம இருந்தாலும், இப்பொழுது என் வாழ்க்கையில சீன்ல யாரு இருக்காரு? பரிசுத்த ஆவியாகிய சிருஷ்டி கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அவரோடு நான் கோஆபரேட் பண்ணி, அவரோடு கூட கோ கிரியேட் பண்ணி என் வாழ்க்கையை அழகாய் மாற்றிக்கொள்ள என்னால முடியும். சொல்லுங்க, ஐ கேன் கிரியேட், ஐ கேன் கிரியேட், ஐ கேன் கிரியேட், ஐ கேன் கிரியேட், ஐ கேன் கோஆபரேட் வித் ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்த ஆவியானவரோடு கோஆபரேட் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை பெஸ்டா மாத்திக்கொள்ளுகிற கிருபை என் மேல இருக்கு. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை டெஸ்டினிய மாற்றுகிற கிருபை என் மேல இருக்குது. என் வீட்டாரோட டெஸ்டினிய மாற்றுகிற கிரேஸ் என் மேல இருக்கு. ஐ எம் ரியலி பவர்ஃபுல் வித் காட்ஸ் பவர். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் மேல இருக்குது. அவருடைய பிரசனம் என் மேல இருக்குது. அவருடைய அதிகாரம் என் மேல இருக்கிறது. என் நாவை அவர் தொட்டு இருக்கிறார். என் நாவின் அதிகாரத்தில் காரியங்களை மாற்ற முடியும். என்னுடைய இருதயத்தின் தியானத்துல, இன்டென்ஷன்ஸ்ல நான் காரியங்களை உருவாக்க முடியும். எல்லாமே நன்மைக்கு நேராக மாறுகிறதுக்காக நன்றி. சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இது இருக்குல்ல. என் கணவர் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும். யூ ஹாவ் காட்லி டிசையர்ஸ். இல்ல, தேவனுக்கேற்ற டிசையர்ஸ் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குமானா அதெல்லாம் யார் ஆமேன்னு சொல்றாங்க? ஆண்டவர் ஆமேன்னு சொல்றாரு, தூதர்கள் எல்லாம் ஆமேன்னு சொல்றாங்க. ஓகே, சோ மெஜாரிட்டி ஆமேன்னு தான் சொல்றாங்க. இப்ப நமக்கு தான் டவுட் வந்தது சில நேரத்துல. சில நேரத்துல நினைக்கிறோம் அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் யோசிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிடுது சில நேரத்துல ஃபேக்டை பார்த்துட்டு. அதனால ஃபேக்டை விட்டுருங்க, ட்ரூத்தை பிடிங்க. வில் ஜஸ்ட் கேட்ச் த ட்ரூத். சத்தியத்தை, சத்திய ஆவியானவர்னு அவருக்கு பேர் இருக்குது. சத்தியத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. நான் ஃபேக்டை ரிலீஸ் செய்கிறேன், விட்டு விடுகிறேன். போடுங்க, விட்டு விடுகிறேன். ஐ ரிலீஸ் த ஃபேக்ட், ஐ ஹோல்ட் ஆன் டு த ட்ரூத். நீங்க எனக்குள்ள வைத்த சத்தியத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். நான் அதையே பார்க்கிறேன், நான் அதையே யோசிக்க போறேன், நான் அதையே இமேஜின் பண்ண போறேன், அதையே நான் அறிக்கை செய்ய போகிறேன். முடியலன்னா அந்நிய பாஷை பேச போறேன். டன் டீல், சிம்பிள். எசப்பா நான் அதையே நினைத்து உம்முடைய பாஷையில நான் பேச போகிறேன். ஐ நோ ஐ கேன் கிரியேட், ஐ நோ ஐ கேன் கிரியேட். உங்க கூட சேர்ந்து நான் காரியங்களை மாற்றி உருவாக்க முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் அவர்களுக்குள்ள இருக்கிற வல்லமையின் ஆவியானவர் வெளிப்படுவாராகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். ரீஹா ரீத ரமாஷத லேக ரபௌஷத ரேஹா சீதி ரேம லேக ரபௌஷத ரமா ஓரமா ஷேதி ரேஹ சீதி ரெலி கெரிபி ஷபீர பூரதரமா. let them speak out Lord. அவங்க அந்நிய பாஷைகள் அதிகமா பேசுகிற கிரேஸ் அப்படியே ரிலீஸ் பண்றோம். எஸ் லார்ட், அவங்கள மீறியே அவங்க அந்நிய பாஷைகளை பேசுவார்களாக. let the grace sharing happen Lord. அதை பேச விருப்பம் உண்டாகட்டும், அதற்கு ஏற்ற அப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகட்டும், அவர்களுக்கு மனநிலையில் அப்படி உண்டாகட்டும்ப்பா. எஸ், அல்டிமேட் வேவை சூஸ் பண்ணுகிற கிரேஸ் உண்டாகட்டும். அல்டிமேட் வே இஸ் ஸ்பிரிட்ஸ் வே. அதை புரிந்து கொள்ளுகிற கிரேஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எஸ், பீட்டிங் அரவுண்ட் த புஷ் எல்லாம் வேணாம் ஆண்டவரே. சுத்தி தேவையில்லாத ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிற காரியங்கள் எங்க வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. எஸ் லார்ட், லெட் அஸ் பி டார்கெட்டிங் திங்ஸ் கரெக்டா. இதுதான் வேணும், ஒன்றை நான் கேட்டேன் அதையே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோக்கஸ், அந்த டார்கெட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உருவாவதாக. நடந்தா சரி, இப்படின்னாலும் சரி, அப்படி இல்லை. தேவனுடைய விருப்பம் நன்மை. அப்படியே நீதிமானுக்கு வருகிறது ஆண்டவர் கொடுக்கிற விருப்பம், அது நன்மையேன்றார், அது நடக்கும்னு சொல்றாரு. ஸோ யூ டி நாட் ஹாவ் எனி ஒரு செகண்ட் தாட்டே வேணாம். பிகாஸ் வென் யுவர் டிசைர்ஸ் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ், அதை மேனிஃபெஸ்ட் ஆகுறதும் என்னது அவ்வளோ ஈஸி,
அவ்வளோ ஈஸி. ஏன்னா அதோட சோர்ஸ் வந்து தேவனா இருக்கும் பட்சத்துல அதை முடித்து துவக்கி இருக்கிறார். ஸோ டன் டீல். இட் இஸ் அ டன் டீல். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவர்கள் இருதயத்துக்குள்ள எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் இதை குறித்து என்ன என்று இருக்கிறதோ அதை குறித்த தெளிவு உண்டாவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். அதே போல நீங்க எனக்கு தெளிவா இன்னைக்கு பேசின வார்த்தை படைச்ச காரியங்கள் கூட ஒப்புரவாக எல்லாம் இது ஏன் அது ஏங்கிற வருத்தங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. எஸ் லார்ட், லெட் them have a peaceful memory. அதை நினைக்கும் போது இல்ல, இதுவே என் தேவன் நன்மைக்கு நேராய் மாற்றி இருக்கிறார், என் வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு நேரா தான் நடந்திருக்கு, அதனால ஐம் going to be happy. இந்த மொமெண்ட்ல எல்லாவற்றையும் நினைத்து திருப்தி உள்ளவளாய் சந்தோஷம் உள்ளவளாய் நான் நன்றி சொல்ல போகிறேன். let them be rooted, grounded in the present right now, Lord. இப்போது ஆண்டவரே அந்த நிஜ தன்மைக்குள்ள, இப்போ இருக்கிற தன்மைக்குள்ள, இப்போ இருக்கிற நவுக்குள்ள ஆண்டவரே அவங்க ஹூக் ஆகட்டும், கிரவுண்ட் ஆகட்டும். ஏன்னா நவுல தான் நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆவியானவர் நவுல தான் கிரியை செய்யறீங்க. அந்த கிருபை இப்போதுக்கு கொடுக்கப்படுகிறது. எஸ் லார்ட், இப்பொழுது ரட்சிப்பு என்று சொல்லி இருக்கிறீங்க, இன்றைக்கேன்னு சொல்லி இருக்கிறீங்க. எஸ் லார்ட், வி ரிசீவ் இட், வி ரிசீவ் இட். நான் எனக்கு பெற்றுக்கொள்கிறேன், குடும்பத்தாருக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னுடைய எல்லா எல்லைகளிலும் அந்த பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட் லார்ட். இப்ப அப்படியே அந்த ரிசீவிங் மோட்ல அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். வாட் எவர் இஸ் யோர் நீட், ஆவியானவர் உங்களுக்கு மினிஸ்டர் பண்றாரு, ஆவியானவர் உங்களுக்கு மினிஸ்டர் பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு நிம்மதி வேணும்ப்பா, என் மனசு சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. அங்கெல்லாம் இப்ப எல்லாம் எடுத்து போடுங்கன்றது அதான். எஸ், ரிசீவ் யோர் பீஸ். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்க சிந்தையை அப்படியே நிரப்பி ஆளுகை செய்வதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ரிசீவ் இட், ரிசீவ் யோர் பீஸ், receive your peace. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்காக உயிரையே கொடுத்தவர். வேற எதை எங்களுக்கு செய்யாம இருப்பீங்க ஆண்டவரே? எதை எங்களுக்கு நீங்க செய்யலன்னு எங்க மனசு சொல்லுதுப்பா. இந்த பொய்யை நாங்கள் விளக்குகிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி ஆண்டவரே? We ask this question to our mind. என் சிந்தைக்கு நேராய் நாங்கள் பேசுகிறோம். வேற எதை உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு இந்த கவலை, வேற எதை உனக்கு செய்ய மாட்டாருன்னு இந்த ஏக்கம், எதை உனக்கு செய்ய மாட்டாருன்னு இந்த அங்கலாய்ப்பு? ஜீவனையே கொடுத்து சகலத்தையும் செய்து முடித்தவர் எதையோ செய்யலையோங்கிற எண்ணத்தை எது கொடுக்கிறது? சொல்லுங்க உங்க சிந்தைக்கு நேர். பி அட் பீஸ், பி அட் பீஸ்ன்னு சொல்லுங்க. எஸ், ஆத்மாவே அமர்ந்திரு. சொல்லுங்க. ஏன் உங்க மைண்ட் உங்களுக்கு கீழ்ப்படியும், உங்க மைண்ட் உங்களுக்கு கீழ்ப்படியும். when you are in the spiritual, இங்க ஆவியானவரால் அப்படியே நிரம்பி இருக்கும் போது உங்க சிந்தை உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க அந்த அத்தாரிட்டி எடுத்து நீங்க அதை கன்ஃபஸ் பண்ண முடியும். நீங்க கன்ஃபஸ் பண்ண முடியும். நீங்க பேசுங்க பாப்போம், பேசுங்க. be at rest my soul, be at rest. கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரை மட்டும் நோக்கி காத்திரு. nothing to worry, nothing to be anxious. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. You be calm. Yes, I take authority over my mind. சொல்லுங்க, I take authority over my thought. I take authority over my feelings. I know I am creating it. இசப்பா, என்னுடைய எண்ணங்களை நான் தான் உருவாக்குகிறேன், என்னுடைய உணர்வுகளை நான் தான் உருவாக்குகிறேன். அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. யாரோ என் வாழ்க்கையை நடத்துவது போல நான் இனி வாழப்போவது கிடையாது இசப்பா. பரிசுத்த ஆவியை நான் நிரம்பி இருக்கும் போது நான் இதை தான் நினைக்க போறேன், நான் இப்படிதான் ஃபீல் பண்ண போறேன்னு எங்களால சூஸ் பண்ண முடியும். எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஒவ்வொருவரையும் நீர் அப்படி நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. கரெக்டான ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்கிறவர்கள் என்று நான் பேசுகிறேன். சிந்தையை ஆளுகை செய்கிறவர்கள் என்று நான் டிக்ளேர் பண்றேன். எண்ணத்தை ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். உணர்ச்சிகளை ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், நீங்க எங்களை அதிகமாய் ஆழமாய் நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா,
நன்றி. கனெக்ட் ஆக ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஒரு சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. ரிலீஸ் பண்றேன்ப்பா. நோ எமோஷனல் கயாஸ். அந்த ஒரு உணர்ச்சி உலக இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தெளிந்த நீரோடைய போல என்ன ஓட்டத்தை அப்படியே ரிலீஸ் பண்றேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 1000 விஷயம் அவங்க மண்டையில வந்து விழுந்தாலும் காதுல விழுந்தாலும் அவங்க ஆவியின் வழியையே சூஸ் பண்ணிட்டு அதுல ஃப்ளோல போகிற கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய வழி இதுவே அப்படின்னு தெளிவாய் நடக்கிற அந்த கிளாரிட்டியை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. தேங்க்யூ. எங்க வீட்டு பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. எங்க வீட்டுல எல்லையில அப்படிதான் அந்த தெளிவு இருக்குது. நாங்க அப்படியே பார்க்க தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர், அதை கொடுக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்க. எஸ், when thoughts are clear, things are clear. வீடு கிளியரா இருக்குன்னு அர்த்தம், உறவுகள் கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம், ஹெல்த் கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. உங்களை தவிர வேற யாரும் எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லியே கொடுக்க முடியாது ஏசப்பா. பிகாஸ் யூ ஆர் த அல்டிமேட். நீங்க தான். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். உங்க ஊழியத்தை பார்த்து நாங்க ஆச்சரியப்படுகிறோம், வியந்து போகிறோம். ஆண்டவரே, நீங்க உங்களை மாதிரி எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க யாரு முடியாது சுவாமி, யாராலையும் முடியாது. Holy Spirit, thank you for your counsel. Thank you for the deliverance. Thank you for the peace. எல்லாரையும் ஆண்டவரே நீங்க அந்த அமைதிக்குள்ள நடத்துகிறதுக்காக நன்றி. இது அப்படியே 24 மணி நேரமும் ஹோஸ்ட் பண்ற அந்த கிரேஸ் அவர்களுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஐ பிளஸ் கனெக்டான ஒவ்வொருத்தரையும் உங்க ரெப்ரசன்ட் பண்ற லவுட் ஒன்ஸையும் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஊழியங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மூலமாக நீங்க வச்சிருக்கிற பர்பஸ் பிளான் நிறைவேறுகிறதுக்காக நன்றி. லெட் யோர் பர்பஸ் ப்ரிவேல் லார்ட். இன் ஜீசஸ் நேம், ஆமென். 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 ஸோ bless you all, bless you all. எல்லாம் அப்படி ஒரு அமைதியா யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் பண்ணீங்கப்பா, இப்படியே இருந்துடலாம், அப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ், யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணீங்க? இட் வாஸ் டிஃப்ரெண்ட். தேவனுடைய சமாதானம் அது ஏதோ ஒரு எமோஷன் கிடையாதுங்க, அது ஒரு லாக்ட் ஆம்பியன்ஸ், அது ஆண்டவர் அட்மாஸ்பியர். அது அது அப்படியே ரிலீஸ் பண்றாரு நமக்கு. சூப்பர்ல. அப்படியே நம்ம அதுதான் இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம இப்படி இருக்க முடியும், இருக்க முடியும். எஸ். ஸோ பிளஸ் யூ ஆல். நேரம் இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி டவுனா இருக்கும் போதெல்லாம் டக்குன்னு சில விஷயங்களை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கேட்கும் போதே திரும்ப அதே பீஸ் ஆம்பியன்ஸ்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ ட்ரை டு ஹியர் இட் அகேன். இப்போ நானே என்ன பண்ணுவேன், நான் இப்போ இது ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ வென் டைம்ஸ் இந்த டர்புலன்ஸ் வரும்ல மைண்ட்ல, அப்போ வந்து கரெக்டா போட்டு கேட்பேன். என் வாய்ஸ்லயே கேட்கும் போது எனக்கு ஆட்டோ சஜஷன் மாதிரி ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் சார், நானே சொல்ல கர்த்தர் என் மூலமாக என்னோட பேசினார் அப்படின்னு நிறைய முறை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாரோடும் பேசிட்டு இருக்காரு. ஏன் ஐ எம் லிசனிங் வித் யூ. சூப்பர்ல. ஸோ அவரோட ஊழியத்தை அப்படியே யூஸ் பண்ணுவோம், அதை ஹோஸ்ட் பண்ணுவோம், நம்மள அப்படியே உருவாக்கி கொள்ள அப்படியே விட்டு கொடுப்போம். ஆண்டவர் சூப்பரா நடத்தி கொண்டு போவார். ஓகே, ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க, ஈவினிங் ரெஸ்ட் எடுங்க. ஓகே, பிளஸ் யூ ஆல். பை பை.